Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. Says Swag viewers ku vanakkam. நான் தான் BJ ஸ்ரீவத்யா. இன்னைக்கு என் கூட டாக்டர் தலத் சலீம் அவர்கள் இருக்காங்க. ட்ரைகாலஜிஸ்ட் மற்றும் காஸ்மெட்டாலஜிஸ்ட் அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். Thank you so much. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபேஸ் கப்பிங். ஸோ கப்பிங் அப்படின்னாலே நிறைய பேருக்கு பயம் இருக்கும். அதுல ஒண்ணு தான் நானுமே. பிகாஸ் அது வந்து கொஞ்சம் பிளட் எல்லாம் வெளில எடுக்கிற மாதிரி இப்படிலாம் காட்டுவாங்க. ஸோ ஃபேஸுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? கப்பிங்க்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. அதுலனா நார்மல் கப்பிங் இருக்கு, ஃபயர் கப்பிங் இருக்கு, ஹிஜாமா இருக்கு. ஹிஜாமா நீங்க சொல்றீங்கல்ல பிளட் வருது, அது ஹிஜாமா. தட் இஸ் சிஸ்டமிக். நமக்கு ஏதாவது பேக் பெயின் இருந்துச்சுன்னா, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, மஸ்குலோஸ்கெலட்டல் டிசீசஸ்ல அமேசிங் எஃபெக்ட் இருக்கு. ஆனா ஃபேஸ்ல நம்ம கட் எல்லாம் போட முடியாது. அண்ட் இட்ஸ் நாட் பாசிபிள் ஆல்சோ. ஸோ ஃபேஸ் கப்பிங்னா கம்ப்ளீட் டிஃப்ரெண்டா இருக்கு. நார்மல் கப்பிங், நார்மல் ஹிஜாமாக்கு டிஃப்ரெண்ட், அண்ட் ஃபேஸ் கப்பிங் இஸ் அ கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் டைப். ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபேஸ் கப்பிங் அப்படின்னா என்ன? ஸோ அதை நம்ம எத்தனை நாளைக்கு ஒரு தடவை எடுத்துக்கலாம்? ஃபேஸ் கப்பிங்னா இப்போ நம்ம நிறைய பஃபினஸ் இருக்கும் ஃபேஸில். நார்மல் ஃபேஷியலுக்கு நம்ம பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும்னா இந்த ஃபேஷியல் கப்ஸ் இருக்கும். இட் வில் பி சம்திங் லைக் திஸ். ஓகே, இந்த ஃபேஷியல் கப் நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டு அப்புறம் when we track what happens is நம்ம இதில் ஸ்வெல்லிங் இருக்கும் ஃபேஸில், சில டைம் வாட்டர் ரிட்டென்ஷன் இருக்கும், ஃபைன் லைன்ஸ் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் க்ளோக் ஆகுதுன்னா we drain out all that morbid matter என்ன ஃபேஸில் இருக்கு. we take it towards the lymphatics. யூஸ்வலி மசாஜோட கான்செப்ட்னா நம்ம ஃபேஷியல் ஏன் பண்ணுவாங்க? ஃபேஷியல் பண்ணுற போது நம்ம பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும், ஆக்சிஜன் நிறைய ஆக்சிஜனேஷன் ஃபேஸில் வரும். அதே மாதிரி ஃபைன் லைன்ஸ்க்கு நல்லது. சப்போஸ் நம்ம ஃபேஷியல் பண்ணும்போது ஒரு நமக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்கின் இருக்கு. இப்போ எனக்கு ஆயிலி ஸ்கின் இருக்கு. ஆயிலி ஸ்கின்க்கு, இந்த நார்மல் ஸ்கின்க்கு, அதே மாதிரி ட்ரை ஸ்கின்க்கு எல்லா ப்ராடக்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. நம்ம டெய்லி ஒரு மாய்ஸ்சர் அப்ளை பண்ணலாம், மாய்ஸ்சரைசர் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம், இல்லைன்னா ஏதாவது க்ரீம் அப்ளை பண்ணலாம். ஆனால் இந்த எஃபிகேசி அது ரொம்ப உள்ளே போகணும், டெர்மிஸ் வரைக்கும் போகணும்னா, அந்த பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகணும்னா அதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு ப்ரெஷர் கொடுத்தா தான் நல்லா இருக்கும். ஸோ இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்ஸ் in the cupping lana. When we are doing it, we are creating a suction create பண்ணும்போது when we are taking it along the line of lymphatics எடுத்து போனானா இன்ன waste material இருக்கு, இன்ன morbid matter இருக்கு ஃபேஸ்ல, it gets drained out through lymphatics. So ஃபேஸ்ல எவ்வளவு டாக்ஸின்ஸ் இருக்கு அது எல்லாம் drain out பண்ணிட்டு blood circulation increase பண்ணிட்டு oxygenation increase பண்ணானா it is efficacy ரொம்ப நல்லது. anti aging, skin glow, and it is good for the overall skin காக ரொம்ப நல்லா இருக்கு. one of the best effect இது வரைக்கும் நான் ஃபேஷியல் கப்பில்ல பார்த்தேன்னா கொலாஜன் சிந்தசிஸ். சில பேருக்கு அந்த மார்க்ஸ் மாதிரி இருக்கும் கொஞ்சம், ஆனா டீப் மார்க்ஸ் கிடையாது. See, நம்ம சொல்லும் போது we have to be very careful what we are telling. As I always tell, everything does not go with everybody. See, உங்களுக்கு சில பேருக்கு அந்த ஆக்னேயோட ரொம்ப டீப் மார்க்ஸ் இருக்கும். அவங்களுக்கு நான் கப்பிங் ஃபேஷியல் இப்படி பண்ணிட்டு சரியா பண்ணணும் அது முடியாது இருக்குல்ல. எப்பவுமே யாராவது ஏதாவது சொன்னா நம்ம பிரெயின் யூஸ் பண்ணிட்டு இது கரெக்ட் இருக்கா இல்லையா, உங்க மனசுக்கு சரியா படுதுன்னா அது சரியா தான் இருக்கும். மனசு சரியா இல்ல இது எப்படி முடியும் ஒரு கேள்வி கேட்டனா மனசு அந்த நீங்க கண்டிப்பா கேட்கணும். பிகாஸ் இட் இஸ் யுவர் கான்ஷியஸ் which is speaking to you. Same way ஒரு லைட் மார்க்ஸ் இருக்கு, wrinkles இருக்கு, fine lines இருக்கு, amazing effect. ஆனா once in 20 days பண்ணனும். and depends, suppose உங்களுக்கு ரொம்ப deep lines, ரொம்ப deep pigmentation இருக்கு, dull skin இருக்கு, it may become all right. dull skin இல்லனா 2-3 settings you will feel good difference. ஆனா deep lines இருக்கு, marks இருக்கு, that depends on the patient. எத்தனை செட்டிங்ஸ் ஆகும், இட் இஸ் டெய்லர் மேட் அக்கார்டிங் டு தி பேஷண்ட்ஸ் ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஈவன் நம்ம ஃபேஷியல் எடுக்கிறதுக்கு கூட நம்மளை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது அப்படிங்கிற ரொம்ப அழகாக சொன்னீங்க. அண்ட் பொதுவாக நம்ம வந்து ஒரு பார்லரில் போய் எடுக்கிற ஃபேஷியலுக்கும் இந்த ஃபேஷியலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் டாக்டர்? பார்லரில் நம்ம மோஸ்ட்லி மசாஜ் பண்ணுவாங்க, கிளென்ஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபேஷியல்லையும் ஏன்னா என்ன ப்ரொசீஜர் நம்ம பண்ணானாலும் ஹைஜீன், கிளென்ஸ் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அதே மாதிரி இதுக்கு பேரே கப்பிங் ஃபேஷியல். ஃபேஷியல்னா ஃபர்ஸ்ட் நம்ம கிளென்ஸ் பண்ணுவாங்க, செகண்ட் we will use a scrub, பட் இங்கே மெடிக்கேட்டட் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம நீங்க இந்த கப்பிங் ஃபேஷியல் நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போறேன். இன்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணனா எல்லாம் நான்
தானவே I prepare all the medicines for my patients. Okay. So in the every type of skin அவங்களுக்கு accordingly pimple skin இருக்கும், அதே மாதிரி oily skin க்கு என்ன இருக்கும், dry skin க்கு என்ன medicines, அந்த tailor made medicines நம்ம யூஸ் பண்ணிட்டு what when you asked me அந்த பியூட்டி பார்லருக்கு இங்கே என்ன வித்தியாசம்னா நான் சொல்வேன் உங்களுக்கு அந்த கப் யார் வேணும் நான் யூஸ் பண்ணலாம், ஸ்க்ரப் யார் வேணும் நான் யூஸ் பண்ணலாம். ஆனா நம்ம ஸ்கின்க்கு எந்த மெடிசன் தேவை, மெடிசன்ல ஃபேஷியல் பண்ணிட்டு அப்புறம் அந்த மெடிசன் ஸ்கின்ல போயிட்டு அதோட எஃபெக்ட் வேற இருக்கு. சாதாரண ஒரு ஜெல்லு சாதாரண ஒரு கிரீமோட எஃபெக்ட் தனியா இருக்கும். அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு டாக்டர் அண்டர் ஒரு டாக்டர்ஸ் கன்சல்டேஷன் டாக்டர் கேட்டுட்டு அப்புறம் என்ன ஸ்கின்க்கு என்ன தேவை இருக்கு அது எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மச் மச் பெட்டர் ரிசல்ட்ஸ் இருக்கும். See, I don't want to discriminate anybody, but still நிறைய பேஷண்ட்ஸ் கிளினிக்ல வருவாங்க, அவங்க என்னன்னா ஹேர் கலர் இல்லைன்னா பெர்ம் இல்லைன்னா ஏதாவது பண்ணிட்டு வருவாங்க ஜஸ்ட் பிகாஸ் பியூட்டி பார்லர் திருப்பி வந்து சொல்றேன். ஒரு சின்ன விஷயம், நம்ம ஒரு பேஷண்ட் வந்தானா நம்ம டின்சல் ஸ்ட்ரென்த் பார்ப்பாங்க, இது பிரேக் ஆகுதா இல்லையா, இருக்கா இல்லையா. ஸோ அதே அப்போ நான் சொல்வேன் இது எல்லாம் தேவையில்லை பண்ணாதீங்க. இல்ல மாதிரி ஃபேஷியலுக்கு வந்தானா சப்போஸ் ஸ்கின் ரொம்ப ரஃப் இருக்கு, புரோக்கன் இருக்கு, இரிட்டேட்டட் இருக்கு, அதே மாதிரி ரேஷஸ் இருக்கு, சென்சிட்டிவ் ஸ்கின்னா நான் சொல்வேன் அந்த பேஷண்ட் சொல்ல ப்ளீஸ் பண்ணாதீங்க, உங்களுக்கு இது சரியா இருக்காது. ஸோ ஒரு டாக்டர் தான் சொல்லலாம் அவங்க ஸ்கின்க்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு அதுக்கு இது யூஸ் பண்ணலாமா இல்லையா. தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அ பியூட்டி பார்லர் அண்ட் அ கிளினிக். ஓகே. அதே மாதிரி வந்து நிறைய பேர் இந்த ஃபேஸில் வந்து அன்வான்டான விஷயங்கள்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் சொல்ற லைக் ஃபேஸ் வாஷ் வந்து மாற்றிட்டே இருக்கிறது, அதே மாதிரி வந்து ஒரு புது ப்ராடக்ட் வந்து அதை வந்து அவங்க யூஸ் பண்ணுறது. ஸோ தட் இஸ் ஹெல்தி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? புதுசாக அந்த மார்க்கெட் ஒரு ப்ராடக்ட் வந்தோடனே அதை போய் அவங்க டக்குன்னு வாங்குவாங்க, அதை ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, திருப்பி போய் அதை வாங்குறது, இதுக்கப்புறம் இன்னொன்று வாங்குறது, மாறிட்டே இருக்கிறது அப்படிங்கிற நம்ம ஸ்கின்னுக்கு எவ்வளோ அன்ஹெல்தியான ஒரு விஷயமா இருக்கு. ஆமாம், 100%. ஏன்னா ஒரு ஸ்கின்க்கும் ஒரு ப்ராடக்ட் தனியாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்குன்னா நீங்கள் ஆயில் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஆயில் செக்ரேஷன் ஜாஸ்தி ஆகும்ல. இட் வில் பிளாக் யுவர் போர்ஸ், இட் வில் பிளாக் யுவர் செபிஷியஸ் கிளாண்ட்ஸ், இன்னும் இரிட்டேஷன் ஜாஸ்தி இருக்கும், இன்னும் பிம்பிள்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸோ உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் விரும்புறீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ப்ராடக்ட் எங்கள் ஸ்கின் முதல்ல உங்களுக்கு என்ன ஸ்கின் இருக்குது அதை தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன ஹேர் இருக்குது அதை தெரிஞ்சுக்கோங்க. பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு 2-3 டிப்ஸ் பார்த்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன ஸ்கின் டைப். அதே ஸ்கின் டைப் வச்சுட்டு நீங்கள் வேணும்னா சேஞ்ச் பண்ணலாம். பட் ப்ரிஃபரபிளி ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணீங்கன்னா 1 month 2 months யூஸ் பண்ணிட்டு அதோட எஃபிகேசி அப்போ தான் தெரியும், ஒரு வாரத்தில் 2 வாரத்தில் தெரியாது. ஸோ யூஸ் ஒன் ப்ராடக்ட் ஃபார் 1 or 2 months, பட் உங்க ஸ்கின் டைப் உங்க ஹேர் டைப் என்ன இருக்கு அதை பார்த்துட்டு தான் ப்ராடக்ட் வாங்கணும், தவிர எல்லா ப்ராடக்ட்ஸ் எல்லாருக்கும் சரியா செட் ஆகாது. ஓகே. அண்ட் இந்த ஃபேஸ் கப்பிங் அப்படின்னு வரும்போது இது வந்து எத்தனை வயசுல இருக்கிறவங்க பண்ணலாம், யார் யாரெல்லாம் பண்ணலாம்? 18 இயர்ஸ்லேருந்து 80 இயர்ஸ் வரைக்கும் பண்ணலாம். ஆனால் பிம்பிள்ஸ் இருக்கக்கூடாது, சிஸ்டிக் ஆக்னி இருக்கக்கூடாது, ரேஷஸ் இருக்கக்கூடாது, சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கக்கூடாது, பிரேக்கிங் சப்போஸ் ஏதாவது மார்க் ஏதாவது அடிபட்டுச்சுன்னா அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இட் வில் காஸ் மோர் ஹார்ம் தென் குட் ஃபார் தெம். ஓகே. எனக்கு யூஸ் பண்ண முடியும் கண்டிப்பா. ஓகே. சோ நீங்க பியூட்டிஃபுல் ஸ்கின் இருக்கு, it will become more beautiful and glowing with this. Thank you doctor. சோ இப்போ நீங்க சொல்லிட்டீங்க, சோ அதுக்கு நம்ம ஆரம்பிச்சாங்க இல்லையா? ஆரம்பிச்சிருவோமா? Yeah, thank you doctor. Thank you.
ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.